25 வயசில் ஒரு பையன் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சிபிஆர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பையன் வந்து இறந்துட்டான், கார்டியாக் அரெஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. அந்த வீடியோ அவர் கீழே காருக்கு குஞ்சு எடுக்கும்போது அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே விழுந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுறது, தூக்கிட்டு போகிறது எல்லாமே அந்த வீடியோ வைரல் ஆன உடனே கமெண்ட்ஸில் எல்லாம் கொரோனா ஊசி தான் காரணம், கொரோனா இன்ஜெக்ஷன் தான் காரணம். இது ரொம்ப தற்கொலைத்தனமாக இருக்குது. கொரோனாங்கிறது ஒரு வைரஸ். அந்த வைரஸை தடுக்கிறதுக்காக நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிட்டோம். அன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம அந்த வேக்சின் போடலைன்னா அப்போ செத்தவங்களை விட இன்னும் 100 மடங்கு செத்து போயிருப்போம். அதுதான் உண்மை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, கொரோனா அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து நிறையவே நடக்குது. அது உண்மை தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் தான் நம்ம இந்த மொபைல் அடிக்ஷன் வந்து ரொம்ப 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 அதிகமாச்சு. இந்த கொரோனாவில் இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட் ஸ்டாரு, அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனு, அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயரு, நானே அந்த 4 வருஷம் 2 வருஷம் வந்து விளையாட ஆரம்பிச்சு, அதாவது அந்த கொரோனா பீரியடில் விளையாட ஆரம்பிச்சு, அதை 4 வருஷமாக எனக்கு கண்டினியூ ஆச்சு அந்த கேமிங் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அந்த கொரோனா டைமில் தான் நிறைய பேர் இந்த மொபைல் அடிக்ஷன் அடிக்ட் ஆனது வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. படம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி கேமிங் அடிக்ட்ஸு, இன்ஸ்டா அடிக்ட்ஸு, யூடியூப் அடிக்ட்ஸு நிறைய வந்து இதுதான் அதிகமாச்சு. அப்போது ஒரு விஷயம் ஒன்று மட்டும் நடந்துச்சு. டே நைட்டு வித்தியாசம் இல்லாமல் நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆனோம். அப்போது ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு, நமக்கு ஸ்லீப் சைக்கிள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் நார்மலாக அவங்களோட ஒர்க்குக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமும் இது கண்டினியூஸாக இந்த மொபைல் அடிக்ஷன் இன்னும் ஹை ரேட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. எந்த படம் வேணால் நினச்ச நேரத்தில் பார்க்கலாம், எந்த படம் வேணால் ஹெச்டியில் பார்க்கலாம், எந்த கேம் வேணால் நம்ம விளையாடலாம். எல்லாமே வந்து சீப்பாக நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று ஒரு பக்கம் வந்து இன்னொன்று அதிகமாக ஆரம்பிச்சிது, இந்த ஃபுட் அவேர்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. ப்ரோட்டீன் ரொம்ப சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் இல்லாதனால தான் நீங்கள் வீக் ஆகிறீங்க, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருது, எலும்பு தேய்மானம், முதுகு தண்டு ப்ராப்ளம் வருது, பேக் போன் ப்ராப்ளம் வருது, அது இதுன்னு சொல்லி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஃபுட் அவேர்னஸ் அதிகம் ஆக ஃபுட்டில் எல்லாருமே இப்போ கான்ஷியஸாக தான் இருக்காங்க. ஃபுட்டு அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ரெஸ்ட் இல்லை, கரெக்டான ஸ்லீப் இல்லை. நான் யோசிக்கிறது என்னென்னா, பர்டிகுலராக ஸ்லீப் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு ஹெவி ஒர்க் அவுட் செய்கிற பையன் தான். ரெகுலராக ஒருத்தன் ஹெவி ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு பேட்மிண்டன்கிறது வந்து ஒரு ஹெவி ஸ்டாமினா டிமாண்டிங் ஸ்போர்ட்ஸ். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அதிக ஸ்டாமினா இருக்கவங்களால தான் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே பேட்மிண்டன்லாம் விளையாட முடியும். பேட்மிண்டனாக இருக்கட்டும், ஷட்டில் கார்க்காக ஆகட்டும். அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்லீப் சைக்கிளை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். அவர் வந்து ஒரு காலேஜாக ஒர்க்கானு தெரியல, அவர் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு பேட்மிண்டன், டென்னிஸோ விளையாடிட்டு ரெகுலராக ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஒர்க்குக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க்கே வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப் அண்ட் டவுன் ட்ராவலிங்கு, ஈவினிங் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஸ்லீப்புக்கு போகிற டைமில் திரும்பவும் மொபைல் எடுத்து வைப்போம். அந்த மொபைல் எடுத்து வச்சோம்னா டைம் போகிறது தெரியாது. 12 மணி, 1 மணி, 2 மணி. சில பேர்லாம் இருக்காங்க, ஒரு 8 மணி 9 மணிக்கு படுத்துட்டு திரும்ப 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 12 மணிக்கு தூங்குறது, மறுபடியும் 12 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வந்து மொபைல் நோண்டி திரும்பவும் தூங்குறது. திரும்பவும் ஒரு 3 மணி 4 மணிக்கு கண்முழிப்பு வரும்போது திரும்பவும் நம்ம வந்து அந்த மொபைலை நோண்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படியே இருக்கும்போது ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ரெகுலராக கிடைக்காது. ஒரு மினிமம் 7 ஹவர்ஸ் ஸ்லீப் கூட நமக்கு ரெகுலராக கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம பாடியோட அந்த சிர்காடியன் ரிதம் பாதிக்கப்படும், நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் பேட்டர்ன் பாதிக்கப்படும். நீங்கள் சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக 3 வேளைக்கு நல்லா வெட்டுன்னு வெட்டுறீங்க, ப்ரோட்டீனு நான்வெஜ் அது இதுன்னு அடித்து நவுத்துறீங்க. பட் அது எடுத்துக்கணும்ல, உடம்பு எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் தேவையில்லது எது தேவையில்லாத எதுன்னு அதை வந்து அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். அதோட சைக்கிளையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல நம்ம எல்லாருமே பேசிக்காக சிபிஆரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு கீழே விழுகும்போது நம்ம அவங்கள காப்பாற்றுறதுக்கு நமக்கு இந்த சிபிஆர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய வந்து டெத் ஆக போகிற ஸ்டேஜில் வந்து இந்த சிபிஆர் பண்ணி பொழைக்க வச்சுருக்காங்க. கையை இப்படி வச்சு ஒரு செகண்டுக்கு 2 தடவை இப்படி ஒரு 15 தடவை, அதாவது 15 செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு 2 தடவை இந்த மாதிரி நடு செஸ்ட்டில் வச்சு இப்படி அமுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, படத்தில் வர மாதிரி வாயோட வாய் வச்சு பண்ணுறது, அது ஒரு மெத்தட். அதுவும் இல்லாமல் சிபிஆர் ஃபில்டர்னே ஒன்று இருக்குது, அதை வந்து வாயில் வச்சு 2 தடவை ஊதணும். அது ஒரு செகண்டுக்கு 2 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 15 செகண்டுக்கு 30 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை வாயில் ஊதும்போது அந்த சிபிஆர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சிபிஆருங்கிறது கரெக்டாக நம்ம வந்து செய்வோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் அந்த ஷாக் வச்சதுக்கப்புறம், படத்தில் பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஷாக் வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உயிர் பொழைக்கிறாங்க. இந்த சிபிஆருங்கிறது வந்து ஒவ்வொரு பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அந்த ஃபில்டரை வந்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு ஜிம்லேயும் இருக்கணும், ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர்லையும் இருக்கணும். நிறைய பப்ளிக் பிளேசஸில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்கூலில் காலேஜஸில் வச்சுருக்கலாம். ஏன்னா யாருக்கு எப்போ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, யாருக்கு எப்போ இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த சிபிஆர் பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து யூடியூப்லேயோ இல்லை தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். பிரகாஷ்னு ஒரு டாக்டர் இருக்கார் ஃபேஸ்புக்கில். அவர் இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக சிபிஆர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒருத்தன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது அவர் எப்படி சிபிஆர் பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த வாயில் பம்ப் வச்சு அவன் வந்து
ஏரை ப்ளோ பண்ணி அவங்கள காப்பாற்றுறாங்கன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. முடிஞ்சால் நீங்கள் அதை பாருங்கள். இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் சிபிஆர் வந்து எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தயங்காதீங்க. நம்ம தப்பாக பண்ணி ஏதோ ஒன்று கிடக்கு ஒன்று ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தயங்காதீங்க. தயங்கி நின்னா இன்னும் வந்து மோசமாக தான் ஆகும். சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, மேலேயே ஏறி வயிற்று மேலே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சிபிஆர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வர உயிரையும் வந்து போவடிச்சிருவாங்க. தெளிவாக கற்று வச்சுக்கிட்டோம்னா, ஸ்விமிங் தெளிவாக கற்றுக்கிட்டோம்னா, தண்ணியில் குதிச்சோம்னா நம்ம காப்பாற்றுவோம், நம்ம தப்பிச்சிருவோம்ல. அது மாதிரி தான் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே, இப்போ அந்த மொபைல் அடிக்ஷன் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மொபைல் அடிக்ஷன் அதிகமானதுக்கப்புறம் அந்த பிரெயின் ஃபாக்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இது கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் பயங்கர டயர்ட்னஸ் வெட்டிக்காக இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தால் தான் பிரெயின் ஃபாக். இந்த பிரெயின் ஃபாக் ரேட்டு வந்து ரொம்ப ஹை ஆகி போச்சு. சைனாலெலாம் பார்த்தோம்னா நாப்பிங் வந்து ரொம்ப காமன். ஒர்க் பிளேசஸில் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி ஒர்க் பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப காமன் இந்த மாதிரி நேப் எடுக்கிறது. அந்த டெஸ்க்டாப்புக்கு கீழேயே வந்து ஒரு படுக்கிற செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நேப் எடுத்துக்கலாம், படுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும், அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு வந்து அவங்க நாப்பிங்க்கு ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க சைனீஸ் கவர்மெண்ட். சைனீஸ் கான்ஸ்டியூஷனில் என்யூமரேட்டட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஸ்டியூஷனில் சட்டமே இருக்குது சைனீஸில். அதாவது தூங்குறதுக்கு உரிமை இருக்குது, அதாவது வேலை செய்யும் போது தூங்குறதுக்கு நேப் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சட்டமே இருக்குது சைனாவில். ஸ்லீப் பண்ணுறது, அதாவது தூங்குறதுங்கிறது வந்து நேப் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் சைனாலேயும் ஜப்பான்லேயும். அதுக்கு அங்கே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தா உல்ட்டா. இதை வந்து ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க, இல்லைனா லேக் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை சீட்டிங்னு சொல்லுவாங்க, ஒர்க்லேருந்து சீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவன் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அவனை வந்து ப்ரொடக்ஷன் தான் முக்கியம் அவனுங்களுக்கு. பட் சைனா ஜப்பானோட கல்ச்சர் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட ஹெல்த்தும் முக்கியம், அந்த குடிமக்களோட உயிரும் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு தனியாக வந்து ஒரு சட்டமே ஏற்றி வச்சுருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் தவறி யாரா தூங்கிட்டாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து வித்தியாசமாக பார்க்குறது, இலக்காரப்படுத்துறது, அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நேப் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதால இவனுங்க மொத்தமாக முடிச்சதுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆல்கஹால் டிபெண்டன்சி ஆகிறது, வேறு வித தப்பான வழி போதை போட்டுட்டு வேறு தப்பான வழிகளுக்கு போயிட்டு உடம்புக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேடுறது, ஹெல்த்தை கெடுத்துக்கிறது, அந்த மாதிரி வழியில் தான் போகிறானுங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். நேப்புங்கிறது, ஸ்லீப்புங்கிறது ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அப்புறம் ஸ்ட்ரோக்கு, அல்சைமர் டிசீஸ், இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நேப் எடுக்கிறது, ஸ்லீப் பண்ணுறது எல்லாமே. ஏன் நம்ம இந்தியாவிலே பாருங்கள், ஒரு ப்ரீகேஜி குழந்தை காலையில் 8:30 8:45 வர சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன் 3 மணி வரைக்கும் 3:30 வரைக்கும் அந்த குழந்தை ஸ்கூல்லே இருக்குது. நம்மளாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மதியானம் வரைக்கும் விளையாட வைப்பாங்க, மதியானம் ஆனால் 2 hours தூங்க வச்சுருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு ப்ரீகேஜி குழந்தை இருக்கிற ப்ரெஷரை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சே பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்குன்னா ப்ரீகேஜி குழந்தை இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்கள், எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை பார்த்த உடனே சந்தோஷத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் நைட்டு வரைக்கும் அது விளையாடிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு அது 10 மணி 11 மணி ஆகிடும். திரும்பவும் காலையில் எந்திரிக்கணும். அது ஒரு அடல்ட்டுக்கு 7 hours ஸ்லீப் போதும். பட் ஒரு குழந்தைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் தூக்கம் வேணும். அது சின்ன குழந்தையிலேயே அவங்களோட ஸ்லீப் பாதிக்கப்பட்டு அதோட டயபெட்டிஸ், ஹார்ட் ஃபங்க்ஷனு, அதோட ஹார்ட் ஹெல்த்லாம் அப்போ இருந்தே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற ரேட் ரேஸ்க்கு, இப்போ இருக்கிற வந்து ஒரு மிஷின் லைஃப்க்கு ப்ரீகேஜிலேருந்தே பழக்கிறோம் நம்ம. அதையும் மீறி அந்த குழந்தைங்க டயர்டாகி ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, தூங்கிடுச்சு, அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 hours தூங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நைட் எப்படி அதுங்க தூங்கும்? 2 hours 3 hours தூங்கிட்டாங்கன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க. திரும்பவும் 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி ஆகிடும். திரும்பவும் 1 o'clockலேருந்து ஒரு 7-7:30 வரைக்கும் தான் அதால் தூங்க முடியும். 7 hours தான் அதுக்கு ஸ்லீப் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 7 மணி நேரம் தூங்க வேண்டியவங்க நம்ம ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தூங்குறதுக்கு ஈக்குவல் தான் அந்த சின்ன குழந்தைங்க நைட்டு ஜஸ்ட் 7 மணி நேரம் 6 மணி நேரம் மட்டும் தூங்குறதுங்கிறது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நேப் எடுத்தாலும் குத்தணும், எடுக்கலனாலும் குத்தமான்னு கேட்குறீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஸ்கூலே தேவையில்லை, அன்வான்ட். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அவங்கள விளையாட வச்சுட்டு மதியானம் அவங்க ஒரு 2-3 hours நல்லா தூங்கிட்டு மறுபடியும் ஈவினிங் அவங்கள வந்து ஃபுல்லாக வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ண வச்சா மட்டும்தான் அவங்களோட ஹெல்த் ஃபியூச்சரில் டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். அவங்களோட ஹெல்த்தி மென்டல் ஹெல்த்து, பாடி ஹெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கூலே அவங்களுக்கு அன்வான்ட். 5 வயசு வரைக்கும் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, 5 வயசுக்கு மேலே தான் கம்பல்சரின்னு சட்டமே இருக்குது. ஆனால் அதையும் மீறி நம்ம ஆப்ஷனெலாம் பார்த்துக்க ஆள் இல்லாதனால ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை இப்போவே ஸ்கூலில் போட்டு ஜெயிலில் அடைச்சி பிராய்லர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போவே போட்டு திணிச்சு வைக்கிறோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியே தப்புன்னு சொல்லலை. பட் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கம்மி பண்ணலாம். ஜஸ்ட் மார்னிங் ஒரு 10லேருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க மதியானம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நைட்டு மறுபடியும் அவங்க ஸ்லீப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீப்போ ஒரு நேப்போ இருந்துச்சுன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, அவங்களோட ஓவரால் ஹெல்த்து, லைஃப் ஸ்டைலு எல்லாமே நல்லாயிருக்கும். உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட மேனேஜருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நான் மதியானம்னா 1 மணி நேரம் தூங்குறேன், 2 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ ஆம் வெரி வெரி சாரி. நேப்புங்கிறது ஒரு 15 minutes, ஒரு 20 minutes ஆர் 30 minutes மட்டும்தான்.
நீங்கள் இதையே சாக்காக எடுத்துக்கிட்டு 60 மினிட்ஸ் அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தூங்குனீங்கன்னா அதாலையும் ஹார்ட் டிசீஸ் வரும். அடல்ட்டுக்கு நமக்கு ஒரு 7 hours ஸ்லீப் நைட்டில் கண்டிப்பாக தேவை. அதுக்கு அதிகமாக நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி டே டைமில் நேப்புங்கிறது என்னென்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் அதுதான் நேப். இதாக சாக்குன்னு 1 மணி நேரம் தூங்குறேன் 2 மணி நேரம் தூங்குறேன்னு சொன்னீங்கன்னா அப்போவும் ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியாக் அரெஸ்ட் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்பயும் ஒரு நோய் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுவும் பண்ணக்கூடாது. கரெக்டாக தூங்கி கரெக்டாக ஒரு நேப் எடுத்து கரெக்டான ஒரு ஒர்க் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட பாடி நல்லாயிருக்கும், உங்களோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இந்த பிரெயின் ஃபாகு, மென்டல் டயர்ட்னஸ்ஸு, ஒரு ஃபட்டிக் எதுவுமே இருக்காது. சிர்காடியன் ரிதம் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கும். இல்லைனா தூக்கம் கெட்டுச்சுன்னா மோஸ்ட்லி ஃபீமேல்ஸுக்கெலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு ரீசனே இந்த மாதிரி ஸ்லீப் அடிக்ஷன் தான். ஸ்லீப் அடிக்ஷனும் ஒரு காரணம். சில பேர் ஸ்லீப் அடிக்டாகவும் இருப்பாங்க. ஸ்லீப் இன்அடிக்குவேட் ப்ராசஸும் ஸ்லீப் இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதும் ஒரு காரணம். இந்த மாதிரி கெடுறதுனால அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியாக டைஜஷன் ஆகாது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இன்னமும் நிறைய வந்து கிராவிங்ஸ் நிறைய வரும். நிறைய கிராவிங்ஸ் வந்து இன்னும் நிறைய சாப்பிடணும் திங்கணும் பிரியாணி தின்னு பீஸா தின்னு அப்படி இப்படின்னு தின்னு உடம்பு இன்னமும் கெட்டு போகும், ஓவர் வெயிட் ஆகும், ஒபீஸ் ஆகும், அப்புறம் மென்டல் ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஸோ அளவான தூக்கம் கண்டிப்பாக தேவை. அதே சாக்கில் நிறையவும் தூங்கக்கூடாது. இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் ஒழுங்காக ரெகுலேட் பண்ணாதது, இந்த மொபைல் அடிக்ஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட். ஏன்னா இதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நானும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பேர்னாக இருக்குது, ஒரு நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, அசிடிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈனோ டெய்லி குடிப்பேன். வேறு ஏதோ தேன் கலந்து அதை குழந்து சாப்பிடுவேன். ஏதோ பட்டை லவங்கம் என்னென்னமோ சொல்லிவிட்டு சித்த வைத்தியம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். போயிட்டு அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் கூட எடுத்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு நாள் படுத்து தூங்கி பார்த்தேன். தூங்கின உடனே கண்டிப்பாக அது குறைஞ்சிருச்சு, காணாமவும் போச்சு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வேணால் நல்லா ஸ்லீப்புக்கு அப்புறம் உங்கள் பாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூங்காமல் பல நாள் முழிச்சிருந்து இல்லை அரைக்குறையாக நைட் ஃபுல்லாக நைட்டில் தூங்குறதே இல்லை, ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது செம்ம டயர்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் நல்லா தூங்குறீங்கன்னே அர்த்தம். எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கனவு மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னா உங்களோட மெமரியோட அந்த கன்சாலிடேஷன் சரியாக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். உங்கள் தூங்கும்போது பாடியில் இருக்க ஃபுட்டு தேவையான எனர்ஜி எடுத்துகிட்டு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை பார்க்குற மாதிரி பிரெயினுக்கும் வந்து தேவையான மெமரிஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு சொல்லிட்டு அது கன்சாலிடேட் பண்ணி பிரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கலைன்னா பிரெயின் ஃபாக் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பிரெயின்லேயும் வந்து தேவையில்லாத ஆணி எதை பிரிக்கணும் எது வச்சுக்கணுன்ட்டு வந்து அங்கேயும் வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்லீப்பிங் டைம் இல்லாதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரெயின் ஃபாகு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேசி இப்போ எனக்கே பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.